நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நாதரை நோக்கி பார்ப்போம் பெரியமானவர்களே. அவர்கள் மத்தியில் நாம் தொழுது கொள்வோமா, அவரை பிடித்தழுவோமா? இந்த நேரத்திலும் ஆண்டவரே எனக்கு ஒரு ஜெபிக்கும் ஆவியை தார என்று கேட்போம் பெரியமானவர்களே. அவரை நோக்கி பார்க்கும் ஒரு ஆவி, அவருக்கு நம் ஆத்மா இருதயம் திறந்திருக்கும் ஒரு ஆவி, நம் மனம் திறந்திருக்கும் ஆவி. எல்லாவற்றையும் மறந்து விடுங்க, எல்லா சுமையும் இறக்கி வையுங்க. இயேசுவின் சன்னிதானத்தில் அமர்ந்து இருக்கிறீங்க, எல்லாத்தையும் அவர் பாதத்தில் வைத்து இயேசுவா எனக்கு ஒரு ஜெப ஆவியை தாரும் என்று கேட்போம். உமோடு உறவாடும் ஒரு ஆவியை தாரும் என்று கேட்போம். உமோடு மன்றாடும் ஒரு ஆவியை தாரும் என்று கேட்போம். கேட்க கேட்க பரிசுத்த ஆவியானவரை ஜெபிக்க வைக்கும்படி உதவி செய்ய உங்களை நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் மத்தியில் இறங்குகிறார். அப்படி மனம் திறந்து கேட்கும் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்க உதவி செய்ய வருகிறார், இறங்குகிறார், இதயத்தை நிரப்புகிறார். நாம் இன்று முதல் ஜெப ஆவியை பெறுகிறோம் பிரியமானவர்களே. நமக்காக மன்றாட, மற்றவர்களுக்காக மன்றாட, ஒவ்வொரு ஊழியத்திற்கும் மன்றாட, இயேசு அழைக்கிறார்கள் மன்றாட, காருண்யா சீஷருக்கு மன்றாட, இன்னும் தேசத்திற்கு மன்றாட, இதயத்தை திறந்து மனம் கசந்து ஆளும்படி ஆண்டவர் நம் ஆவியை எழுப்புகிறார், ஜெப ஆவியை ஊற்றுகிறார். இனி ஜெபம் 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 ஆண்டவரோடு இணைக்கப்படும் பாத்திரமாய், ஆண்டவரோடு ஒட்டிக்கொள்ளும் பாத்திரமாய் உங்களை மறுரூபப்படுத்துகிறார், என்னை மறுரூபப்படுத்துகிறார். இனி உலகத்தோடு இல்ல பிரியமானவர்களே, ஆண்டவரோடு இணைக்கப்படுகிறவர்களாய் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் ஆவியோடு இணைந்து, பரிசுத்த ஆவியோடு இணைந்து ஜெபிக்கிறவர்களாய் நம்மை மாற்றுகிறார், வல்லமை கொடுக்கிறார். ஜெபியுங்கள், ஆண்டவரிடத்தில் சந்தோஷமாய் பேசுங்க பிரியமானவர்களே, சந்தோஷமாய் மன்றாடுங்க, சந்தோஷமாய் நடந்து உறவாடுங்க பிரியமானவர்களே. ஆண்டவர்கள் மீது பாசம் கொள்கிறார். என்னோடு நடக்கும் பிள்ளைகள், தன்னையே என்னோடு நடக்க ஒப்பு கொடுத்த பிள்ளைகள், இவர்கள் தான் எனக்கு பிரியமானவர்கள். இவர்களோடு எப்பொழுதும் என் பிரசனம் நிரம்பி இருக்கும். இவர்களோடு எப்பொழுதும் நான் நடப்பேன். இவர்களை என் மகன் என் மகன் என்று அழைப்பேன். என் நாமத்தை அவர்கள் மீது தரிப்பேன். இவர்களை நிமித்தம் இவர்கள் குடும்பத்தை நான் சுமந்து கொண்டு ஆசீர்வதிப்பேன். இவர்கள் ஜெபங்களை கேட்கிறவர்களாய் அவர்களோடு எப்பொழுதும் தங்கி இருப்பேன். இவர்களை நிமித்தம் மற்ற ஆத்துமாக்களை ஆசீர்வதித்து இவர்கள் கணக்கில் நான் சேர்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் கணக்கில் சேர்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவர்கள் ஜெபங்களின் நிமித்தம் தேசத்திற்கு நான் இறங்குவேன் என்று சொல்லுகிறார். தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். தேசத்தின் தலைவர்களை நான் வைப்பேன், அவர்களை அரசாளும்படி நான் நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேசத்திற்கு அதன் மூலம் சமாதானம், செழிப்புள்ள வழிகள், ஒவ்வொரு நன்மையான திட்டம் நிறைவேறும்படி நான் பொறுப்பெடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் ஜெபங்கள் வல்லமை உள்ளது பிரியமானவர்களே. உங்கள் ஜெபங்கள் ஆண்டவரால் விரும்பினது பிரியமானவர்களே. உங்கள் ஜெபங்கள் அவ்வளவு முக்கியமானது பிரியமானவர்களே. ஜெபியுங்கள், ஜெபியுங்கள், ஜெபிக்க உள்ளத்தை திறங்க. இப்பொழுதும் நாம் ஒவ்வொரு குறிப்பிற்கும் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரிடத்தில் திறந்து நாம் இருதயத்தை திறந்து ஊற்ற போகிறோம். ஒவ்வொரு குறிப்பையும் அவங்க சொல்லி உங்கள் ஜெபத்தில் உங்களை நடத்த நடத்த நீங்களும் உள்ளத்தை திறந்து ஆண்டவர்கிட்ட அந்த காரியத்திற்கு கேட்பீர்களா? இந்த ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே என்று அவர்களுக்காக மன்றாடுங்க பிரியமானவர்களே. ஆண்டவர் செய்த ஒவ்வொரு காரியத்திற்கு ஸ்தோத்திரிக்கவும் போகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். அதே போல் ஜெபத்தில் தன் ஜனங்களை எல்லாம் நாம் உயர்த்துவோம். இப்பொழுதும் நாம் ஒவ்வொரு குறிப்பிற்கும் ஜெபம் செய்வோம். ஆண்டவர் கேட்க நம் மத்தியில் இறங்கி இருக்கிறார், இறங்கி இருக்கிறார். முதலாவதாக நாம் பார்த்தபடி சிலுவை தியான கூட்டம் ஈஸ்டர் தினங்கள் அன்று குட் ஃப்ரைடே தினம் அன்று நடந்த இந்த கூட்டங்கள்